ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை நாம் எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் வந்து 3 கப் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டு இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் 3 கப் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து 2 கப்பு தான் தேவைப்படும். நான் வந்து 1 கப்பு வந்து ரசத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சேர்த்து வேக வச்சுக்கலான்னு 3 கப்பு வேக வைக்கிறேன். இப்போ நாம் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நாம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு துண்டு போல் பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு விசில் வந்துருச்சு. அந்த விசில் வரும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பெருங்காய வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம குக்கரை இறக்கி வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு. ஒரு பெரிய வெங்காயம் நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நாம் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5-6 பச்சை மிளகாய், நல்லா பெரிய தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நாம் இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கூடவே நான் காயும் வேக வச்சுக்க போகிறேன். ஒரு 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 3 சௌச்சோ, அதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து நிறைய காய் போட்டு வச்சா சாம்பாரில் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் நிறைய காய் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக பீன்ஸு. அது இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வராங்க மதியானம் லஞ்சு சாப்பிட. சரி, அதான் வெஜ்ஜு செய்யலாமேன்ட்டு சாம்பார் வைக்கிறேன். சாம்பார், ரசம் அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஒரு அரை வெக்காடு இப்போ வெந்திருக்கு. இந்த நேரத்தில் நாம் உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டோன்னா காய் ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும், அதனால் ஒரு பாதி போல் வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டால் தான் நல்லா காய் சூப்பராக வெந்து வரும். அதுக்காக இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ஸ்டெப்பாக தான் இந்த மாதிரி வச்சோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்தந்த நேரத்துக்கு அது போட்டு வச்சா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த சாம்பார் பொடி வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே பண்ணது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் எப்படி செஞ்சேன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம சாம்பார் பொடிலாம் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அதே நாம் இந்த காய் வெந்துட்டுருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். புளி பார்த்தீங்கன்னா காயெல்லாம் வெந்தோன்னு தான் புளி தண்ணி சேர்க்கணும், அதனால் நான் லாஸ்ட்டில் சேர்க்குறேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மிளகாத்தூள் பச்சை வாசம் அப்புறம் இந்த புளியோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் கொதிக்க வைக்க போகிறோம் மூடி வச்சு. இதை நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசலாம் போயிடுச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பருப்பை பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் சேர்த்திங்கன்னா நல்ல சாம்பார் நல்ல வாசனையாக இருக்கும், சூப்பராக டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பருப்பையும் சேர்த்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப குழைய வச்சிட வேண்டாம்.
ஒரு முக்கால் பதத்துக்கு இருக்கணும். பருப்பு நல்லா தெரியணும் நமக்கு சாம்பாரில் போட்டால். இந்த மாதிரி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். நான் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் சாம்பாரில் சேர்த்துக்க போகிறேன். பருப்பு ரசத்துக்கு எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் இது கூட சேர்த்துக்க போகிறேன். சௌச்சோ சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ பார்த்து பார்த்து கூட கலந்துக்கலாம். பருப்பு அதிகமாக வேணாலும் அதிகமாக போட்டுக்கலாம், கம்மியாக வேணாலும் கம்மியாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி பார்த்து போட்டோன்னா அந்த தண்ணி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வச்சோம்னா. இப்போ நம்ம தேவையான பருப்புலாம் போட்டுட்டு நம்ம மூடி வைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஓப்பன்லேயே ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வைக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சுக்க போகிறோம். ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு துண்டு போல் பெருங்காயம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். நம்ம பருப்பு வேக வைக்கும் போதும் பெருங்காயம் ஒரு துண்டு போட்டிருக்கோம், லாஸ்ட்டில் ஒரு துண்டு போட்டிருக்கோம். மொத்தம் 2 துண்டு போட்டிருக்கோம். தாளிக்கும் போது பெருங்காயம் போட்டால் ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும். அதனால் நான் லாஸ்ட்லேயும் சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம். இது எல்லாமே நம்ம பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த ஜீரகம் அந்த வெந்தயம் வாசம்லாம் சூப்பராக வருது. இப்போ நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 4-5 போல் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். இது ஒரு வித்தியாசமான வாசம் இருக்கும் சாம்பாரில். கூடவே 2 கொத்து போல் கருவேப்பிலை அது நம்ம போட்டுக்கலாம். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. லாஸ்ட்டில் அந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாளிப்பு தான் மெயின். இதை ரொம்ப நம்ம கரையெல்லாம் விட்டுறக்கூடாது. கரெக்டாக தாளித்து போட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பார். நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் கடைசி வரைக்கும் ஜாமான் போட்டுகிட்டே இருக்கீங்க, ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நம்ம எந்த டயத்தில் என்ன வேணும் அப்படின்னு நம்ம கரெக்டாக அதை சேர்த்தா தான் அந்த குழம்போட வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா வரும். அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு எதுவுமே செய்ய மாட்டேன். அந்தந்த நேரத்தில் தான் நான் கலப்பேன். இப்போ நம்ம தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தாளிப்பு எடுத்து வச்சுக்கிறேன். மோர் கலக்கிறதுக்கு நீர் மோர். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். செம்ம வாசமாக இருக்குங்க பா. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிக்கலாம். இது நல்லா இன்னும் வாசம் கொடுக்கும். கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ரைஸ் கூட, தோசை, இட்லி, ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பொங்கலுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.